வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு பூந்தி லட்டு செய்யும் முறையை பார்க்க போகிறோம். பூந்தி லட்டு செய்வதற்கு தேவையான பொருளை முதலில் பார்ப்போம். 2 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். 10 கிராம் காஜு எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன சின்ன இது பட்டணும். 3 கப் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எல்லோ கலர் கரைச்சி வச்சிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில். இவை அனைத்தும் லட்டு செய்வதற்கு தேவையான பொருள். கடலமாக அரிச்செடுக்கணும். அதில் கட்டியாக இருக்கும். அரிச்செடுத்தால் கட்டி ஒன்றும் இல்லாமல் அப்படி இதாக வரும். இனி செய்யும் முறையை பார்ப்போம். 1 கப் பச்சை தண்ணி எடுத்து மெல்லமாக கட்டிப்படாமல் கரைச்செடுக்கணும். கரைச்சி தோசை பதத்துக்கு நீங்கள் எடுப்பீங்க அப்படி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து காணாட்டிக்கு தண்ணியை ஊற்றி ஒரு டீஸ்பூன் கலரையும் போட்டு இந்த சேச்சில் கரைச்சா பிறகு கலரை போட்டு நல்லா அடைச்சி கரையும். பாருங்கள், இப்படி ஊற்றிக்க இப்படி வரணும். இதுதான் பதம். இனி பொரிச்செடுக்கணும். கலக்கி போட்டு ஒரு கரண்டியில் எடுத்து அரை கரண்டி எடுத்து போட்டு இப்படி எடுத்து இப்படி தேய்ச்சி விடுங்க. நல்லா முருக விடக்கூடாது. இப்படி இந்த பதத்தில் எடுக்கணும். இப்படி கட்டியாக இருக்கட்டும். யோசிக்காங்க, அது கிரைண்டரில் போட்டு அடிக்க தெரியாது. கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி போட்டு எடுத்துட்டு பிறகு லட்டை என்னென்னு செய்யலான்னு பார்ப்போம். கிரைண்டரில் அடித்து இந்த பொரிச்ச பூந்தி கிரைண்டரில் லைட்டாக அடித்து போட்டு கஜுவையும் பொரித்து ஏலக்காய் பொடியையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீனி பாகு காய்ச்சி போட்டு அதுக்குள்ளே ஊற்றி பிடிக்கணும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு எடுக்கணும். படியாக வரி இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஒரு கம்பி பதம் வந்துட்டு பாருங்க. இனி பாகு ரெடி ஆகிட்டு இனி பூந்தி லட்டுக்கு ஊற்றி கிண்டி போட்டு அப்படியே மூடிடுவோம். இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக இருக்கான்னு யோசிக்காதீங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிளேட்டால் இப்படி மூடி வைக்கணும். அந்த சூட்டுண்ட இதில் இப்படி அந்த பாகு இழுத்துடும். பாகெல்லாம் ரீட்டி இந்த சேச்சில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். உங்களுக்கு விரும்பினா விடலாம். இது ஆப்ஷன். கண்டி போட்டு பாகெல்லாம் இழுத்துட்டு பாருங்கள். தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இனி லட்டு வந்து கையில் பிடிக்கிற அளவு சூடு தான். இனி இந்த லட்டை பிடிச்சி
ஒரு மத்தியானம் ஆற வச்சுட்டு சாப்பிடலாம். லட்டெல்லாம் செய்தாச்சு, ஆறிட்டுது. இனி லட்டு எடுத்து சாப்பிடலாம். பாருங்க என்ன மாதிரி வந்துருக்கோம். லட்டு எல்லாம் இறுகிட்டுது. லட்டெல்லாம் செய்து முடிஞ்சுது. லட்டு செய்து முடிஞ்சாச்சு. இன்னும் ஒரு மத்தியானம் இப்போ கொஞ்சம் லைட்டாக சுடுகுது. ஒரு மத்தியானம் கழித்து சாப்பிடலாம். நாங்கள் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பார்த்துட்டு நிதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.